முதல்ல திரு கே சி பழனிசாமி அவர்கள்ட்ட என்டிஏவில் எப்படியாவது திரு டிடிவியை திரு ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்துடணும் அப்படின்னு தானே முனைப்பு காட்டுறாரு அண்ணாமலை. அண்ணாமலையுடைய ஸ்பீச் அப்படி தானே தெரியுது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல்மட்டமே, அதாவது திரு அமித்ஷா அவர்களே கூட ஓபிஎஸ் போன்றவர்களை அல்லது தினகரன் போன்றவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது முடிவு. ஆனால் என்டிஏவில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது திரு அமித்ஷா அவர்களது முடிவாகத்தான் இருக்கும் என்பதுதான் அவர்களது கருத்து. அப்ப பாஜக ஒரு ஏதேனும் ஒரு வடிவத்தில் விஜயை தவிர்த்து விட்டு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு புறம் இருக்கிற போது விஜய் இல்லாவிட்டாலும் விஜய் இல்லாத ஒரு கூட்டணியை மீதம் இருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்டமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு கூட திரு நயினார் நாகேந்திரன் திரு சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்திருக்கிறாரு. அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு, ஏன்னா நேற்று சி.வி. சண்முகம் பேசினார், அதாவது கட்சியை ஒன்றிணைக்க நீங்க யார் அப்படின்னு. அது ஒருவேளை அந்த கேள்வி திரு அமித்ஷா அவர்களை நோக்கிய கேள்வியாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சந்திச்சிருக்கிறாரு. அதே போல பல மட்டங்கள்ல இப்படி ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு சரியாக வராவிட்டால் ஒரு மாற்று ஏற்பாடாக ஒருவேளை அண்ணாமலையை சார்ந்தவர்களுக்கோ தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்புகளும் மறுக்கப்படுகிற பொழுது அண்ணாமலை, தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் விஜயோடு கைகோர்ப்போம் என்கிற அளவில் ஒரு மாற்று திட்டத்தை அவர்கள் பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் தினகரன் சொல்வதில் ஒரு விஷயத்துல எனக்கு ஏற்புடையதாக இல்லை. கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சி அதிமுக. கடந்த வாக்கு சதவீத அடிப்படையில தினகரன் பெற்ற வாக்குகள் 2%. அதிமுக வாக்குகள் எப்படி இருந்தாலும் 25% இருக்கும். அந்த 25% இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உள்ள யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறார்களோ அதை கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இல்ல, இவர் இருந்தா நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் என்பது தினகரனும் எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் கட்சியை இணைக்க மாட்டோம் என்று முரண்டு பிடிக்கிறார்னா, தினகரன் ஒரு எதிர் முரண்டு பிடித்தால் கடைசியா ஒரு சமரசம் அவர்களுக்கு சாதகமாக இணைப்புல நிக்கலாம் என்பதாகத்தான் நம்ம பார்க்கணும். இதே தினகரன் இப்போ தினகரன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவதும் கூட நம்ம முரண்டு பிடிச்சா நம்மள ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வருவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் நினைக்கிறார். அதுக்காக சொல்றது தானே ஒழிய, ஏன்னா அது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதுக்கு தினகரன் சொல்லக்கூடிய காரணம் 2021 இதே தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டார். ஆனா அப்ப எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார். ஆனா இப்ப அவர் சொல்ற காரணம் அந்த 10.5 கொடுத்ததுனால முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்றாரு. அது வன்னியர்களை தவிர மற்ற எல்லா சமுதாயத்துக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்து அத நீதிமன்றங்கள் அந்த இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளல. அதனால எடப்பாடி பழனிசாமி, அது ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவு. அன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வமும் அந்த அரசாங்கத்துல துணை முதலமைச்சராக இருந்தார். அப்ப ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவுக்காக இவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடாதுன்னு தினகரன் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானதாக தெரியல. ஆனால் இந்த வருகிற தேர்தல்ல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அதுல மாற்று அது எல்லாம் அதை விரிவாக விவாதிப்போம். ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு பேசுறாங்களான்றதை நம்ம விரிவாக விவாதிப்போம். நான் முதல் பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் திரு சேலம் மணிகண்டன் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருந்தா நாங்க இந்த கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்றாரு திரு டிடிவி தினகரன். இபிஎஸ் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டார் அண்ணாமலை. 2 பேரும் சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். திரு ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை புது கணக்கு போடுகிறார்களா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தீங்க கார்கே. திரு கருணாநிதி அவர்கள் கணக்கு பத்தி சொன்ன ஒரு பிரபலமான கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. 16ஐயும் கூட்டினால் அது மனக்கணக்கு, 16 18 கூட்டி சென்றால் அது காதல் கணக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான கவிதை அந்த காலத்துல கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க. நான் ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு முன்னாடி தான் அவங்க தந்தி ஒன் சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பொருத்தமான ஒரு பாட்டு அதுல ஓடிட்டு இருந்ததுங்க.
ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு ஓடிட்டு இருந்ததுங்க. ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள் வேணா இந்த விஜயதசமி நாள்ல புதுக்கணக்கு தொடங்குவாங்க. புரட்டாசி மாசத்துல எந்த புதுக்கணக்கும் தொடங்கினா அது உருப்படாதுங்கிறத சொல்லிட்டு விஷயத்துக்கு வரங்க. அப்ப அடுத்த எனக்கு மாசம் உள்ளபடியே வருவாங்களோ? ஐப்பசி, அண்ணாமலையை கார்த்திகை, பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியலைங்க. அவர் வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. உள்ளத்தில் பகை உதட்டில் நகை அப்படின்னு வச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அண்ணாமலை நான் சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேங்க. ஓகே. ஏன்னா ஒரு இடத்துல பாருங்க, 2-3 இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உயிரை கொடுத்தவாது நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகல் பாராமல் நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்றாரு. அடுத்த நாளே கோயம்புத்தூர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்தியா டுடேவோட அந்த என்கிளேவ்ல பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி மீது ஒரு அதிருப்தியில என்ன ஆரம்பிக்கலீங்கன்னா அப்படிங்கிறாரு. அதுதான் அந்நியன் மாதிரி ஒண்ணு அம்பி மாதிரி ஒண்ணு பேசுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதே மாதிரி திரு பன்னீர்செல்வத்தையும் திரு டிடியும் நான் சமாதானப்படுத்த போறேன் அப்படிங்கிறது இவரா தானா எடுத்துக்கொண்டதா அல்லது டெல்லி தலைமை இவருக்கு அது உத்தரவிட்டதாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பாஜகவில வந்து எப்படி திராவிட கட்சியில பொதுச் செயலாளருங்க தலைவருங்க அப்படின்னு இருப்பாங்களோ, பாஜக அது வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் தான் முழு அதிகாரம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில தலைவர் தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினா நாகேந்திரன் இருக்கிறப்ப இவர் பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிற அண்ணாமலை தானா எப்படி போய் இதை பேசுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல அண்ணாமலை தானே, இல்ல சார் அண்ணாமலை தானே இவங்க 2 பேரையும் முதல்ல இந்தியாக்குள்ள கொண்டு வந்தார் 2024. அப்ப சமாதானப்படுத்துற பொறுப்பு அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதுல, பொறுப்பு ரீதியா இல்லைனாலும் தார்மீக ரீதியா வருதுல சார். அதுதான் சொல்றேன். அதற்கு நான் ஒன்னு திருப்பி சொல்றேங்க. திரு டிடிவி தினகரன் யாரு குறிப்பிட்டு சொன்னார், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நயினார் நாகேந்திரன் கூட்டணியை சரியா ஹேண்டில் பண்ணலன்னா அப்ப என்னங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, நான் வரேன்னு நயினார் நாகேந்திரன் அங்க போய் உட்காந்து நான் அண்ணாமலை எப்படி உங்களெல்லாம் இழுத்து பிடிச்சாரோ கட்டி பிடிச்சாரோ அந்த மாதிரி தானே நானும் கட்டி பிடிக்கிறேன்னு அவர் இந்த சமாதானப்படுத்த போயிருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு கிடைத்த ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் வெளியேறதுக்கு ஒரு விதத்துல திரு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்னு டெல்லி பாஜக நினைப்பதாகவும், நீ தானே உங்களை வெளியே துரத்தின போய் நீயே உங்களை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு ஒரு நாகரிகமா ஒரு வார்த்தையை சொல்ற, சம்பந்தப்பட்டவங்க கையிலேயே சாவியை கொடுத்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி திரு BL சந்தோஷ் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தப்ப கடுமையான அவருக்கு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். அவர் ஏதோ தனி கட்சி தொடங்க போறார் அப்படிங்கிறப்ப அதற்கான விளைவுகளை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். உங்களை இந்த கட்சிக்கு கொண்டு வந்ததே IPS ஆபீசரா இருந்த உங்களை ரஜினிக்கு தயார் பண்ணிட்டு அவரோட சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலன்னே உங்களை பிஜேபியில ஏற்றி விட்டது நான் தான். இது எனக்கே கடுமையான நெருக்கடிகளை கொடுக்குது, பார்த்து நடந்து கொள் தம்பி அண்ணாமலை அப்படின்னு அவரு சில கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறதுனால அதன் அடிப்படையில தான் அவர் இப்ப இலங்கை பயணம் போயிருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்படுறேங்க. இப்ப அண்ணன் KC பழனிசாமி ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏத்துக்கிறேன். 6 பேர் குழு போய் செங்கோட்டையின் தலைமையில எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொன்னாங்க. அதுல CV சண்முகமும் ஒருவர் அப்படின்னு சொன்னவரு இப்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், எங்களை சேர்த்தணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கன்னு CV சண்முகம் இன்னைக்கு கேட்டிருக்காருன்னா எப்படி சார் இவர் 6 பேர்த்தையும், அதாவது 6 பேர் செங்கோட்டையை கேட்டாரா அமித்ஷாவை கேட்கிறாரா சார்? அதுலயே ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவருடைய CV சண்முகத்துடைய உயரம் அவருக்கு தெரியும் சார். கடந்த வாரம் திரு பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லியில இருந்தப்ப எதேச்சமா நானும் அங்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மிக தெளிவா நான் கேள்விப்பட்ட செய்தி, திரு அமித்ஷா அவர்களிடம் நாங்க ஆரம்பத்துல கூட்டணி வைக்கிறப்பயே இந்த 3 பேர்த்தையும் கட்சியில சேர்த்த மாட்டோம்னு சொல்லித்தான் உங்களோட கூட்டணி வச்சிருக்கோம். அதனால அதை பத்தி இனிமேல் பேசாதீங்க. NDAவில் தினகரனை சேர்த்துக் கொள்வதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்ததுல இருந்து தினகரனை விமர்சனம் பண்ணி பேசுறது இல்ல. பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுனால, ஆனா தினகரனை பத்தி உங்க தந்தி டிவில அறிகரன் கேட்கிறப்ப காலம் கனிந்து வர வேண்டும்ங்கிறாரு. அவர் மேல அதிமுக போட்டது ஒரு கேஸ் வாபஸ் வாங்குறாங்க. ஆனாலும் தினகரன் பாத்தீங்கன்னா GST அறிவிப்பு வர்ற அன்னைக்கு சரியா 9 மணிக்கு நான் NDA கூட்டணியை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த GST-யோட இம்ப்ளிமெண்டேஷன் வர்றப்ப அந்த செய்தி திசை திருப்புற விதமா ஒரு பேட்டி கொடுக்கிறார். தினகரன் வந்து அவர் ஏதோ ஒரு நோக்கத்துல செயல்படுறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்க தொடரலாம். பன்னீர்செல்வம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு சார். இன்னைக்கு நான் ஒருங்கிணைப்பாளர், அவரு காக்கா தாக்கா மாக்கா பேப்பான்னு ஏதாவது ஒரு கட்சி பேர் வச்சுக்கிட்டாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரலாம். இந்த பிறவியில் இவங்க அதிமுகவில் சேர முடியாது.